அண்மை செய்தி. மக்களுடன் முதல்வர் முதலமைச்சரின் காலை உணவு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க எம்பி எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பாக வரும் 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையிலும் நடைபெற இருக்கக்கூடிய மக்களுடன் முதல்வர் மற்றும் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டு தற்பொழுது கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் விரிவாக்க நிகழ்ச்சி என்பது 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி 2 தேதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற இருப்பதாகவும், முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்க திட்டம் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இது இரண்டிலுமே கலந்து கொள்வதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்புடைய அமைச்சர்கள் அதே போல இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்வில் அந்தந்த பகுதிகளை சார்ந்த சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முதலமைச்சர் இந்த கடிதத்தில் குறிப்பாக பொதுமக்கள் அன்றாடம் அணுகக்கூடிய அரசு துறைகளில் சேவை செய்யக்கூடிய அனைத்து இடங்களிலும் இந்த திட்டம் தொடர்பாக மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் முதற்கட்டமாக ஏற்கனவே கடந்த 18/12/2023 அன்று இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றிருந்ததாகவும், மொத்தமாக 8,74,000 மனுக்கள் என்பது இதன் மூலமாக தீர்வு காணப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக அடுத்த கட்டமாக அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊரக பகுதிகளிலும் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான திட்டம் என்பது போடப்பட்டு 11ஆம் தேதியிலிருந்து தருமபுரி மாவட்டத்தில் இதனை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கான காலை உணவு திட்டத்தின் விரிவாக்க நிகழ்வும் இந்த நிகழ்வில் நடைபெற இருப்பதாகவும், இதில் அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். பள்ளிக் கல்வித்துறை மேலும் பரவலாக அனைத்து மாணவர்களுக்கும் இது சென்றடைய வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலும் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த திட்டம் என்பது விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும், மேலும் கல்வி வளர்ச்சியை நாளுக்கு நாளாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக 15/7/2024 அன்று குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த திட்டத்தின் விரிவாக்க நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்புதலும் விடுக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.